ஒரு கேட்டு 100% ஒருத்தர் இந்த டயத்துல இறந்துருவாரு அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுதான். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணி இறந்தவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 100 பேரா. 2005ல ரோட் ஐலாண்ட்ல ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. அதனால தெரப்பி பண்றதுக்காக ஆஸ்கார் அப்படின்னு ஒரு கேட்டை வாங்கி விட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ளவங்கள யாருக்குமே அந்த கேட் பிடிக்கல. மெயினா தனியா இருக்கிறதுக்கே அது விருப்பப்படுச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நோட் பண்ணாங்க, ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் வந்து ரொம்ப க்ளோஸா பழகுச்சு. அந்த பேஷண்ட் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. ஆனா அங்க உள்ளவங்க அது அவ்வளவு சீரியஸா இருக்கல. அடுத்து இதே மாதிரி இன்னொரு கூட பழகினாரு, அவரும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. அடுத்து இப்படி நடக்குது. இது 20 டைம்ஸ் நடக்குது. அப்பதான் வந்து எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க, இந்த ஆஸ்கார் கேட் அவங்க யார் இறக்க போறாங்களோ அவங்களோட லாஸ்ட் மொமெண்ட்ல நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பழகுது அப்படிங்கறத. சரி, இதை ஒண்ணு நம்புற மாதிரி என்ன பண்ணா அப்படின்ட்டு அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் ஒரு பேஷண்ட் இறக்க போறாரு, அவர் பிழைக்க மாட்டாரு அப்படின்ட்டு அவர் கூட பழக வைக்கிறாங்க. ஆனா அந்த கேட் அப்படி பழகாம அதுக்கு பக்கத்துல நல்லா இருந்தவர்கிட்ட போய் நல்லா சுருண்டு படுத்துக்கிச்சான். கடைசியா பார்த்தோம்னா அந்த நல்லா இருந்தவர் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாராம். சரி, உண்மையிலே இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்றப்ப இறக்க போறவங்களோட அந்த டையிங் செல்ஸ் மூலம் வந்து இந்த பயோகெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணுமா, அதை நுகர்ந்து அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியா சொல்றாங்க. இப்படி இந்த ஆஸ்கார் கேட் 2022 வரை கரெக்டா 100 பேரோட டெத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்கான்.